இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் ஃபிட்டில் டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன் தைக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் கழுத்து அளவை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட்டம் போட்டு அதை வளைவாக, அதாவது போட் நெக்குக்கு வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ அதுக்கு கீழே உள்ள பகுதியை இதை பாதியாக மடக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிலேருந்து வெளியே கூடி ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கழுத்துலேருந்து ஒரு கோடு. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அந்த டிசைனை வரைஞ்சிக்கணும். ஏன்னா என் வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால தான் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கேன்வாஸை ரெட்டியாக மடிச்சுட்டு அந்த டிசைனுக்குள்ளேயே அடங்குற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் கேன்வாஸை எடுத்துக்கணும். அந்த கேன்வாஸுக்கு லைனிங் கொடுக்கணும். இப்போ லைனிங் கொடுத்தாச்சா, இந்த லைனிங்கையும் இந்த கேன்வாஸையும் ஷேப்பில் தைக்க போகிறோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த பசை பகுதியை வெளியே வர தைக்காமல் உள்ளே வர மாதிரி தைச்சிட்டேன். அந்த ஒன்று தான் இப்போ வெளியே வர நான் தச்சு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிசுரெல்லாம் போயிடும். இப்போ நான் வெட்டி வச்ச லைனிங் கிளாஸை மேலே போட்டு பின் குத்திக்கோங்க. நான் பின் குத்திக்கிட்டே நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேன்வாஸ் மேலே சுற்றி தையல் போட்டிங்கன்னா எம்மிங் பண்ண வேண்டியில்லை. அதனால தான் இப்போ நம்ம என்ன தைக்க போகிறோமோ அதை லெட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த வளைவில் நான் கயிறு வச்சு தைச்சிருக்கேன். உங்களுக்கு கயிறு வேணாலும் கயிறு வச்சுக்கலாம், இல்லைனா கொக்கி வேணாலும் கொக்கி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் கயிறு வச்சு தைச்சிருக்கேன். இப்போ திருப்பி விட்டிங்கன்னா அழகாக ரெடி ஆயிரும். கேன்வாஸை பாருங்கள். இது இப்படின்னா எம்மிங் பண்ண வேண்டியில்லை, அழகாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அமுக்கு தையல் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இந்த ப்ளவுஸ் பிட்டு ரெடி ஆயிரும். இப்போ கரைப்பகுதி, அதாவது பார்டருமாங்கள்ல, அது எனக்கு எடுப்பாக இல்லாதனால சேலையில் நீளமாக துணியை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு இதை நீங்கள் கேன்வாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேன்வாஸ் யூஸ் பண்ணலை, அதனால் நான் மடக்கி மட்டும் அடிச்சிருக்கேன். அடிச்சிட்டு ஆரம்பத்தில் பிசுறு இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த கழுத்தில் கயிறு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து இடுப்பு வரைக்கும் அப்படி கொண்டு வந்துடுங்க. ஒரு நீல பார்டர் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே தையல் போட்டுக்கோங்க. பிசுறு இல்லாத மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கரைப்பகுதி இல்லாதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். நான் இன்னொருத்தவங்களுக்கும் அந்த ப்ளவுஸோட கரைப்பகுதி, அதாவது பார்டரை வச்சு ஒரு தச்சிருப்பேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது எடுப்பாக இருக்குது. அந்த ப்ளவுஸ்க்கு எடுப்பாக இல்லாதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் அந்த பார்டரே இப்படி கொடுத்துருக்கேன். வட்டக்கழுத்து வரைஞ்சி அந்த கப்பு பிடிப்போம்ல, அந்த டாட் முடிக்க கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த டிசைன் பிடிக்கும். மறக்காமல் தச்சு பாருங்கள்.